ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் மாடு பார்த்தீங்கன்னா கன்று போட்டிருக்கு. ஸோ கன்று போட்ட உடனே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா சீம்பாலை பார்த்தீங்கன்னா கன்றுக்குட்டி காட்டணும். ஆனால் பார்த்தீங்கன்னா கன்றுக்குட்டி பார்த்தீங்கன்னா தெரியும், அது பாருங்க நல்லா படுத்துருக்குது. பார்த்தா போட்டுச்சு, இன்னும் குடிக்கல. ஸோ மடி பார்த்தீங்கன்னா பெருசாகிடுச்சு. ஸோ அதனால தான் நாங்களே பார்த்தீங்கன்னா அந்த சீம்பாலை பார்த்தீங்கன்னா மடியில் பார்த்தீங்கன்னா கறக்கிறோம். ஸோ கறக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது மாதிரி மடி நல்லா கழுவிடணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ தான் கன்று போட்டிருக்கு, தூசி அழுக்கெல்லாம் மடி இருக்கும். ஸோ நல்லா கழுவிட்டு கொஞ்சோண்டு பாலை தரையில் விட்டுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி பார்த்தீங்கன்னா கறக்க ஆரம்பிச்சிடணும். ஸோ சீம் பாலுங்கிறது பார்த்தீங்கன்னா நார்மல் பால் மாதிரி வெள்ளையாக இருக்காது. அது பார்த்தீங்கன்னா இது மாதிரி எல்லோ கலரில் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு நாள் இல்லைனா 2 நாள் பட்டு இது மாதிரி பார்த்தீங்கன்னா சீம் பால் வரும். 3ஆவது நாள் வெடிபால் வரும். அதுக்கப்புறம் 4 இல்லை 5ஆவது நாள் பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பால் கறக்க ஆரம்பிச்சிடும். அதுக்குன்னு எல்லா பாலையுமே பார்த்தீங்கன்னா நம்ம கறக்கக்கூடாது. கன்றுக்குட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அரைவாசியாக வச்சுருக்கணும். ஆனால் கன்றுக்குட்டி பார்த்தீங்கன்னா எந்திரிக்க மாட்டேங்க. ஸோ என்ன பண்ணோம்னா நாம் அதை எழுப்பிவிட்டு அதை நிற்க வச்சு இங்கே தான் காம்பு இருக்குன்னு காமிச்சு அதை பால் ஊட்டுற மாதிரி பண்ணணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா பால் குடிக்கும். அது பார்த்திங்கன்னா புதுசு, இது வரைக்கும் பாலே ஊட்டியிருக்காது. நம்ம தான் பார்த்தீங்கன்னா அந்த கன்றுக்குட்டி தள்ளி விடணும். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கறந்துருவோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா மடி நல்லா வீங்கிடுச்சு, மாடு பார்த்தீங்கன்னா கத்திகிட்டே இருந்துச்சு. ஸோ பாலை கறந்துருவோம். இந்த கறந்து என்ன பண்ணால் பார்த்தீங்கன்னா சீம் பால் அந்த கட்டி செய்வாங்க பார்த்தீங்களா, அது யூடியூப் பார்த்தாவே தெரியும் எப்படி செய்வது. அது செய்வோம். செஞ்சுட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாலில் சீம் பால் கட்டி செய்வோம். கொஞ்சம் பாலை பார்த்தீங்கன்னா கிணத்துல ஊற்றிடுவோம். கொஞ்சம் பால் பார்த்தீங்கன்னா இந்த எறும்பு புத்துக்கும் பார்த்தீங்களா, அதில் கொஞ்சம் ஊற்றிடுவோம். அதாவது இந்த பால் நல்லா கறக்கிறதுக்கு எதாவது கறக்காக பார்த்தீங்கன்னா இது மாதிரி பண்ணுவோம். ஸோ எவ்வளோ கறக்குன்னு பார்க்கல. கறக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாடு பார்த்தீங்கன்னா நல்லாவே கறக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 9 லிட்ரு 10 லிட்டர் கறக்கிற மாடு தான். மாடு பார்த்தீங்கன்னா குள்ளாரி மாடு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக பிடித்த கறக்கும். இது ஒரு நல்லா படுத்துட்டு எந்திரிக்காமல் இன்ன வரைக்கும் எந்திரிச்சு ஓடிட்டுருந்துச்சு. அவ்வளோ நல்லா படுத்துருச்சு. இந்த கன்றுக்குட்டி பார்த்தீங்கன்னா இதுக்கு 2வது ஈத்து. ஸோ இந்த மாடு பார்த்தீங்கன்னா நான் மணின்னு பேர் வச்சுருக்கேன். அந்த மாட்டுக்கு கன்றுக்குட்டிக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் பேர் வைக்கல, ஏதாவது பேர் வைக்கணும். எதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த சீம் பாலை கன்றுக்குட்டிக்கு கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா அது சத்து நல்லா கிடைக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அதில் சீம் பாலை பார்த்தீங்கன்னா எல்லா விதமான சத்துக்கள் எல்லாமே இருக்குது. ஸோ கன்றுக்குட்டி போட்டோடனே கண்டிப்பாக அந்த பாலை பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா இது குடிச்சிடணும். அப்போ தான் கன்றுக்குட்டி தேவையான சத்து கிடைக்கும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நோஞ்சாலி மாதிரியே இருக்கும். நாம் வாட்டுக்கு எல்லா பாலையும் கலந்துட்டு நான் வாட்டி கத்தி விற்றுட்டோம்னா கன்றுக்குட்டிக்கு பார்த்தீங்கன்னா சத்து கிடைக்காம போயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கன்றுக்குட்டிக்குன்னு பார்த்தீங்கன்னா அரைவாசிக்கு மேலேயாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாலை விட்டுருங்க. அது பாட்டு குடிச்சிக்கிட்டும். ஏன்னா சீம் பால் இந்த மாதிரிலாம் பால்லாம் பார்த்தீங்கன்னா கன்றுக்குட்டிக்கு தான் வர்றது, நமக்கு இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு கன்றுக்குட்டிக்கு எல்லாத்தையும் குடிச்சிருங்க. அதில் நிறையா சத்து இருக்குது. அப்போ தான் கன்றுக்குட்டியும் பார்த்தீங்கன்னா நல்லா வேகமாக வளரும். ஏன்னா கன்றுக்குட்டி பார்த்தீங்கன்னா பிறந்தோடனே பில்லெல்லாம் சாப்பிட்றது, ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பால் மட்டும்தான். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பால் நம்ம கொடுத்தே ஆகணும். ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சு நாங்கள் கறந்துக்குது ஒரு 1.5 லிட்டர் பக்கத்தில் கறந்துருக்கோம். 2 லிட்டர் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம கோழி கொஞ்சம் உணவு இருக்குது, கொஞ்சம் காலை பிடிச்சி கடிச்சிட்டு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சந்தோஷம். புதுசாக ஒரு என்னமோ படுத்துட்டு இருக்குதுன்னு பார்க்குறக்காக பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்திருக்கு. இங்கே ஒன்று இருக்குது, அது மேலே ஏறி நின்றுட்டுருக்கு. சரி என்னமோ கிடக்குது தரையில் அப்படின்னு எல்லாம் பார்க்க வந்திருக்குங்க. இந்த மாடும் பார்த்தீங்கன்னா சாதுவான மாடு, எதையும் பார்த்தீங்கன்னா இடிக்காது. பக்கத்தில் வந்தால் அப்படியே அமைதியாக நின்றுக்கும். யார் வேணால் பார்த்தீங்கன்னா அந்த மாட்டில் கலந்துக்கலாம். ஸோ கண்டுபிடிச்சுன்னா பார்த்தீங்கன்னா அந்த கன்றுக்குட்டி எழுப்பி காட்டணும். இது ஒரு ஆடு போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இது பால் கறக்கும்போது மற்ற மாடு இது மாதிரி ஆடு கோழிலாம் பார்த்தீங்கன்னா எட்டி உதச்சிட்டு பூசியில் தள்ளி விட்டு ஓடிடும். இந்த மாடு பார்த்தீங்கன்னா நல்லா சாதுவான மாடு சொன்ன மாதிரியே. ஸோ இது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அமைதியாகவே இருக்கும். கோழி வருங்க மேலேருந்து பார்த்தீங்கன்னா குதிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டுக்கு. தம்பி கீழே இறங்குப்பா, தம்பி கீழே இறங்கினா தான் முத்தம் கொடுப்பேன். இறங்க பால் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு, அரைவாசி வந்துருச்சு. இதுக்கு முந்தின வீடியோவில் பார்த்தீங்கன்னா கன்று போடுறதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணணும், தீனை விளை வைக்கணும், தோடலை வைக்கணும், மாட்டை எங்கே கட்டணும், இது மாதிரி எல்லாமே போட்டிருந்ததுக்கு முன்னாடி வீடியோவில். ஸோ அதை பார்க்காதீங்க அதை பாட்டுவாங்க.
இது வந்து அந்த வீடியோவோட கண்டினியூ. ஸோ நான் கறந்து முடிச்சிட்டோம். கன்றுக்குட்டி பார்த்தீங்கன்னா எந்திரிக்க மாட்டேங்குது, நல்லா அசதியில் படுத்துட்டு கிடக்கு. ஏற்கனவே நான் கொஞ்சம் பால் பத்தலைன்ட்டு இருந்தோம். நல்ல வேலையை இந்த மாடு கன்று போட்டுருச்சு. ஸோ இனிமேல் இந்த பாலை போதும். நீங்கள் எந்த வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து பால் இல்லைன்னு சொல்ல வேண்டாம். எனக்கு தெரிஞ்சு இந்த மாடு பார்த்தீங்கன்னா வந்து சீம்பால்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு வேலைக்கு ஒரு 5 லிட்டரு இல்லை 4 லிட்டரு அந்த ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா கறக்கும். ஸோ அதுவே போதும். கொஞ்சம் மீறியே நமக்கு தயிர் போடுறதுக்கு. ஸோ பல மாதங்களுக்கு கழித்து பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வீட்டுக்கு தயிர் போட போகிறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த பாலை பார்த்தீங்கன்னா 10 இருந்துச்சு. ஸோ மாடு பார்த்தீங்கன்னா தள்ளிட்டு போகுது. ஸோ இதோட நிறுத்திடுவோம், போதும். மடியில் பார்த்தீங்கன்னா இன்னும் பால் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கறக்க வேண்டாம். கன்றுக்குட்டிக்கு பார்த்தா இப்போ கொஞ்சம் கன்றுக்குட்டி பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு பார்த்தீங்களா. இது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் காம்பை காட்ட போகிறோம், எப்படி பால் குடிக்கிறதுன்னு கொஞ்சம் காட்ட போகிறோம். அதை விட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டோம். அது காட்டினா போதும், அதை விட்டு குடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த காம்பு தான் பார்த்தீங்கன்னா எங்கேயும் தேடிட்டு இருக்கு பாருங்க. இது ரொம்ப அதை அடித்தா தான் பார்த்தா வலி வரும் போல இருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப நோஞ்சாதி மாதிரி இருக்குது. கொஞ்சம் தள்ளி பொறுமையாக காட்டணும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா குடிச்சிருச்சு. இப்போ நான் வீடியோ கொஞ்சம் கட் பண்ணி போட்டிருந்தேன். எனக்கு தெரிஞ்சு நாங்கள் பார்த்தீங்கன்னா இது 2 மணி நேரமாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாட்டை பார்த்தீங்கன்னா வந்து காட்ட ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். 2 மணி நேரமாக முயற்சி பண்ணி கடைசியில் பார்த்தீங்கன்னா வந்து காம்பை கண்டுபிடிச்சி பார்த்தா சப்ப ஆரம்பிச்சிருச்சு. சரி, எந்த அசைவும் இல்லாமல் அப்படியே பிடிச்சிட்டோம். அப்படியே கொஞ்சம் குடிச்சிட்டே இருந்தால் பரவாயில்ல, விட்டு போயிடலாம். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வந்து மறுபடியும் வந்து 2 மணி நேரம் ட்ரை பண்ண வேண்டியதாக இருக்கும். நல்ல வேலை அப்படியே நின்றுருக்குன்னு நினைக்கிறேன். போதும், அப்படியே கன்னியூ பண்ணால் பரவாயில்ல. இந்த மாடு வேறு என்ன விடுது மறுபடியுமா. ஓகே, அதுவே கண்டுபிடிச்சிருச்சு. இந்த தடவை ஹெல்ப் தேவையில்லை, கொஞ்சம் ஹெல்ப் தேவை போல. எனக்கு பார்த்தீங்கன்னா மொத்த பாலையும் நாமளே கறக்கக்கூடாது. எனக்கு என்ன சொன்ன மாதிரி அது கொஞ்சம் குடிச்சா தெம்பாக இருக்கும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக அதை குடிக்க வச்சே தீரணும், என்ன ஆனாலும் பரவாயில்ல. ஸோ அதனால் கடைசியில் முயற்சி பண்ணி இப்படி பார்த்தீங்கன்னா காம்பு கண்டுபிடிச்சி அதை குடிக்க ஆரம்பிச்சிருச்சு. 4 காம்புலேயும் குடிக்க தேவையில்லை, அட்லீஸ்ட் ஒரு 2 காம்பு குடித்தா போதும். மீதி 2 காம்பு பார்த்தீங்கன்னா நான் கலந்துக்குவோம். சப்போது ஆமாம், பால் கரெக்டாக போகுது வயிற்றுக்குள்ள, கரெக்டு தான். எனக்கு தெரிஞ்சு இன்னும் அப்படியே நின்றுக்கு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளம் வராது. கொஞ்ச நேரம் நின்று பார்ப்போம். மறுபடியும் எங்கேயாச்சும் கீழே வந்துருச்சுன்னா மறுபடியும் பிரச்சனை. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 3 படி வந்துருக்கு நினைக்கிறேன். 3 படி கலந்துட்டோம். மீதி ஒரு 2 படி இருக்குன்னு நினைக்கிறேன். மடியில் 2-3 படி இருக்கும். ஸோ அது வந்து கன்றுக்குட்டிக்கு தான். ஸோ இது போதும். நான் கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம். என்னம்மா ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே விட்டு போயிடலாம். இது பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி போட்ட கன்றுக்குட்டி, இது அதுக்கப்புறம் போட்ட கன்றுக்குட்டி. மொத்தம் பார்த்தீங்கன்னா இதோட எங்கிட்ட 3 கன்றுக்குட்டி இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னொரு மாடு கன்று போடணும். ஒரு மாதம் 2 மாதத்தில் போட்டோம். அதோட பார்த்தீங்கன்னா 4 கன்றுக்குட்டி ஆயிரும். ஸோ இடமெல்லாம் இருக்குது. இன்னும் 2-3 பந்தக்காலை ஃப்ரீயாக இருக்குது. ஸோ அதில் கட்டினா கரெக்டாக இருக்கும். ஸோ அதில் எந்த கன்றுக்குட்டி நல்லா பொட்டை கன்றுக்குட்டி, நல்லா பால் கறக்கிற மாட்டில் வந்த கன்றுக்குட்டின்னு பார்த்துட்டு அதை மட்டும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வச்சுட்டு அடுத்த ரவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்குவோம். அப்படி வச்சா பார்த்தீங்கன்னா மாடு வாங்க தேவையில்லை, சொன்ன மாதிரி. ஏன்னா மாடு பார்த்தீங்கன்னா வந்து 40,000 50,000 சொல்லுவாங்க. ஸோ இந்த கன்றுக்குட்டியை பார்த்தீங்கன்னா 2 வருஷம் வளர்த்தா நம்மளுக்கு லாபம் தான். பாய்.